ஆண்டவரே, உம்மால் அன்றி நாங்கள் உமக்கு மகிழ்ச்சி அளிக்க முடியாது. ஆகவே உமது இரக்கத்தின் செயல் எங்கள் இதயங்களை வழிநடத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 18 முதல் 20 வரை. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய், மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டில் இருந்து அவர்களை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதி திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்தேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 7. நாம் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். 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 என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் ஈரா. ஆண்டவர், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தேர்ப்பளியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும். நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர். நீதி அருளும் கடவுளே. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம்
புகுந்துள்ளே. கடவுளே என் கேள், நீரிய உள்ளத்தோரை அவர் விடுவிப்பார். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி, நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர், மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர், கலிலேயாவிலிருந்தா மெசியா வருவார்? தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியார் வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவரிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களா? தலைவர்களாவது பரிசேயர்களாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயர் ஒருவர் நிக்கதேம். அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும். அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புள்ளம் கொண்ட பாசமிகு இறை மக்களே, வருடந்தோறும் மேட்டூர் மறைவட்டத்தை சார்ந்த பங்குகளிலிருந்து இறை மக்களாகிய நாம்
ஒரு குடும்பமாக திரளாக இந்த அருளின் காலத்தில் நாம் அனைவரும் போற்றி வணங்குகின்ற பெரிய நாயகி அன்னையினுடைய திருத்தலத்தில் கூடி திருச்சிலுவை பாதையை மேற்கொண்டு அற்புதத்தை தருகிற இந்த திருப்பலியின் வழியாக கடவுளுடைய அருளையும் ஆசிரையும் பெற்றுச் செல்கிறோம். அருளின் காலத்தில் சிலுவை பாதைகளை ஏன் மாதாவின் மடியில் வந்து மேற்கொள்ள வேண்டும்? அதற்கும் ஒரு நேர்த்தியான காரணம் இருப்பதாய் நான் கருதுகிறேன். நாம் இப்போது பின்பற்றுகின்ற இந்த சிலுவை பாதை 14 ஸ்தலங்களும் ஏறக்குறைய 17ஆம் நூற்றாண்டிலிருந்துதான் வழக்கத்தில் இருந்தது. அதற்கு முன்பாக சிலுவை பாதைகள் ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு இடங்களிலும் வெவ்வேறு ஸ்தலங்களையும் வைத்திருந்தார்கள். அப்படி ஒரு ஸ்தலம், சிலுவை பாதையினுடைய முதல் ஸ்தலம் எது தெரியுமா? இயேசு தீர்ப்புக்கு உள்ளாகிறார் என்பதல்ல. முதல் ஸ்தலம் இயேசு அன்னை மரியாவிடம் போய் சொல்லிவிட்டு கெஸ்தமனிக்கு போவது. மரியே வாழ்க. ஏதோ ஒரு நிலைப்புள்ளியிலே மாதாவிடம் வந்து இந்த அருளின் காலத்திலே இந்த சிலுவை பாதையை மேற்கொண்டு என்று அழைக்கிறார்கள். எரேமியா இறைவாக்கினரை அழுகிற இறைவாக்கினர் என்று ஏன் எல்லாரும் அழைக்கிறார்கள்? அவரது நூலை நீங்கள் நன்றாக வாசித்து பார்த்தீர்கள் என்றால் எல்லா இடங்களிலும் புலம்பல், அவ்வளவு வருத்தம் அவரது வாழ்வில், அவ்வளவு பிரச்சனைகள் அவரது வாழ்வில். ஒரு இடத்தில் அவர் சொல்லுகிறார், சுற்றிலும் திகில் எனக்கு என எழுதுகிறார். டெரர் ஆல் அரவுண்ட். என் வாழ்வில் எல்லா இடங்களிலும் பகையாளிகள், எப்படி இவர்களை சமாளிப்பது என்றே எனக்கு தெரியவில்லை. குழப்பத்திலும் குழப்பமாய் இருக்கிறது. எதிரிகள் என்னை சுற்றி ஏராளம் இருக்கிறார்கள். ஏன் என் நண்பர்கள் கூட எனக்காக ஒரு பதுகுழி ஒன்று வெட்டி காத்து கிடக்கிறார்கள் என எழுதுகிறார். அவ்வளவு போராட்டங்கள் நிறைந்த அந்த எரேமியா இறைவாக்கினர் தனது எதிரிகளை எப்படி கையாண்டார் என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்றுத்தருவது. நமக்கு எதிரிங்க இருக்கிறாங்களா இல்லையா?
சத்தமா சொல்லுங்க பாப்போம் பதில. கடவுளுக்கு கேட்குற மாதிரி சொல்லுங்க. இருக்காங்களா? அதனால தான் ஃபாதர் நாங்கள் இங்கே வரோம். அவங்க தொல்லையெல்லாம் தாங்க முடியலன்னு தான் ஃபாதர் நாங்கள் இங்கே வந்துட்டு இருக்கிறவங்க ஒரு மரியே வாழ்க சொல்லலாமா? எப்பா சாமி, அவ்வளவு எதிரிக்கு இன்னைக்கு ஆப்பு இந்த சத்தம். திரும்ப ஒரு முறை மரியே வாழ்க சொல்லலாமா? பயங்கரம். அவ்வளோதான், பிரசங்கமே தேவையில்ல போங்க. உங்கள் எதிரிகளை எல்லாம் கடவுள் என்று அப்புறப்படுத்தினார். உண்மையில் எதிரிகள் இல்லாத ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதுதான் கிறிஸ்தவத்தினுடைய சாரம்சம். ஆனாலும் எதிரிகள் என்னும் தொல்லைகள் இல்லாத வாழ்வு இல்லை. நான் இன்டர்நெட்ல போய் இந்த வரலாற்றில், மனுக்குல வரலாற்றில் அதிகமான எதிரிகள் யாருக்கு இருக்கிறார்கள் என்று டைப் பண்ணி பார்த்தேன். 3 பேர்ல நம்மால் கிங் டேவிட் வரார், தாவீது அரசர். அவ்வளோ எதிரியா அவருக்கு. விவிலியத்தில் ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்நாளில் கடவுள் எல்லா எதிரிகளிடமிருந்து தாவீதுக்கு ஓய்வை அளித்தார். எப்படி எதிரிகளை கையாளுகிறார்? பல நேரங்களில் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் எதிரிங்கிறவன் யாரோ வெளியிலிருந்து வரான்ட்டு. உண்மையில் உளவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், 3 எதிரிகள் வேறு எங்கும் இல்லை, நமக்குள்ளே வசிக்கிறார்கள். முதல் எதிரி குழப்பம், கன்ஃபியூஷன். எவ்வளோ பேருக்கு இருக்குது? ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? எப்பா சாமி, அதுக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கு தானே சாமி நாங்கள் மாதா கிட்ட ஓடி வரோம். குழப்பம் முதல் எதிரி நம்ம வாழ்க்கையில். இரண்டாவது எதிரி டிசையர், ஆசை. எவ்வளோ பேருக்கு இருக்குது? கண்ணை முடிக்கிறேன், காதை முடிக்கிறேன், கை தூக்குங்க. எல்லாருக்கும் இருக்குது ஆசை. அவன் நம்ம எதிரி. மூணாவது எதிரி, முதல் எதிரி யார சொன்ன? குழப்பம். இரண்டாவது எதிரி ஆசை. மூணாவது எதிரி, இப்ப நீங்களே ஜோரா கரங்களை தட்ட போறீங்க, பயம். பயம், கன்ஃபியூஷன், டிசையர் அண்ட் ஃபியர். இந்த 3 எதிரிகள், உண்மையான எதிரிகள் நமக்குள்ள. இவன் ஒரு பக்கம் நம்மளை போட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருக்கிறான். யார் அவன்? நானே தான். இன்னொரு பக்கம் வெளியிலிருந்து வேற நம்மளை, என்னடாப்பா இந்த பக்கம் போனா இவன் குத்துறான், அந்த பக்கம் போனா அவன் குத்துறான். உள்ளுக்குள்ள நான் வேற 3 எதிரியை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்படி சாமி வாழ்றது? எரேமியாவிடமிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. முதல்ல எரேமியாவுடைய வாழ்க்கையை லைட்டா தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்மையிலுமே இந்த ரீடிங்குள்ள இவ்வளோ விஷயம் அடங்கி இருக்குதா அப்படின்னு நம்ம கற்றுக்கொள்ள முடியும். முதல்ல எரேமியா கிமு 645 ஏசாண்டவர் பிறப்பதற்கு 645 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர், வாழ்ந்தவர், அந்த காலகட்டங்களில் இருந்தவர். அவரு இளைஞனா இருக்கிற போதே அவருக்கு அழைப்பு. கடவுள் அழைத்து எனது வார்த்தைகளை அறிவிங்கிறார். அவரு சொல்றாரு, ஐயோ நான் இளைஞனப்பா. அப்ப சொல்றாரு கடவுள், இளைஞன் என்று சொல்லாதே, யாரிடம் நான் உன்னை அனுப்புகிறேனோ அங்கே செல், எவற்றை கட்டளையிடுகிறேனோ அவற்றை சொல்லுங்கிறார். அனுப்புகிற இடத்தில் செல், கட்டளையிடுவதை சொல். சொல்லுங்க பாப்போம். அனுப்புகிற இடத்தில் கட்டளையிடுவதை. இது ரெண்டும் செஞ்சா பிரச்சனை வருமா வராதா? ஊரே எதிர்ப்பு. அது மட்டுமல்ல, ஆசீர்வாதம் எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 எப்படி வருகிறது பாருங்கள். உன்னை நான் இந்த தேசத்திற்கும் அரசுகளுக்கும் மக்கள் கூட்டத்திற்கும் பொறுப்பாளனாக நான் ஏற்படுத்துகிறேன். எப்படிப்பட்ட பொறுப்பாளன்? பிடுங்கவும் தகர்க்கவும், அழிக்கவும் கவிழ்க்கவும், கட்டவும் நடவும் நான் உன்னை ஏற்படுத்துகிறேன். வருவாங்களா எதிரிங்க? கண்டிப்பா வருவாங்க. இந்த வேலைகளை எல்லாம் செய்கிற போது கடவுள் ஒன்றை அவருக்கு தருகிறார். அதுதான் எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா.
இதுதான் இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜ். மகனே மகளே, உன் எதிரிகள் உனக்குள்ளே இருந்தாலும் உனக்கு வெளியே இருந்தாலும் நீ கடவுளால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறாய். கடவுளுடைய திரு உணவை உண்ணுகிறாய். கடவுளுடைய இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அத்தனையும் உனக்குள் வருகிற ஆற்றல் என்பது எரேமியாவுக்கு இறைவன் தந்த ஆற்றலாய் மாறுகிற போது உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது தேவ ஆசீர்வாதமாய் இன்று மேட்டூர் மறைவட்டம் மற்ற மறைவட்டங்களிலிருந்து வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எரேமியா கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இறைவாக்கு அறிவிக்க போறார். அரசன் யார் தெரியுமா? அப்ப யூதாவை ஆண்டு கொண்டிருந்தவன் ஜோஷியாங்கிற அரசங்க. ஜோஷியாங்கிற அரசன் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவன். ரைச்சியஸ் கிங், நேரியவற்றை செய்கிற ஒரு நேர்மையான அரசன். அவன் சட்ட திருத்தங்களை எல்லாம் மேற்கொள்ளுகிறான். அவன் உருவ வழிபாட்டை எல்லாம் எதிர்க்கிறான். இப்படி நல்லவன் ஒருவன் கிடைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால் அரசர் புத்தகம் 2வது நூல் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே கிங் ஜோஷியாவை பற்றி இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. Like unto him was there no king before him, that he turned to the Lord with all his heart and with all his soul. அவனை போல ஒரு அரசன் அவனுக்கு முன்பாக இல்லை. ஏனென்றால் தன் இதயத்தை ஆன்மாவை கடவுளிடத்திலே திருப்பிய ஒரு நல்ல அரசன். இப்படி நல்ல அரசன் ஆட்சி செய்யறப்ப இவரு போய் எதிராக இறைவாக்கு உரைக்கலாமா? அப்ப அவர் எதிரி ஆவாரா இல்லையா? அரசருடைய குடும்பங்கள் எல்லாம் எரேமியாவுக்கு எதிரி ஆவறாங்க. ஏம்பா, நல்ல அரசன் நல்லா தானே ஆண்டுகிட்டு இருக்கிறான், நீ எதுக்குப்பா வந்து இறைவாக்கு உரைக்கிற? சீக்கிரம் பாபிலோனியாவுக்கு அடிமை ஆயிடுங்க, நீங்களே போயிடுங்கன்னு எப்படிப்பா நீ பேசலான்னு சொல்லி இறைவாக்கினர், கடவுளால் அனுப்பப்பட்ட இறைவாக்கினர் எல்லாருமே எதிர்க்க தொடங்குகிறார்கள். காரணம் என்ன? இப்படி ஒரு நல்ல ஆட்சி நடக்கிற போது எரேமியா ஏன் இறைவாக்கு உரைக்க வேண்டும்? ஏன் அவர் எதிரிகளை சம்பாதிக்க வேண்டும்? இன்னும் நமது சிந்தனைகளை ஆழப்படுத்தி கொண்டால்தான் முதல் வாசகத்தில் இருக்கிற அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் நமக்கு புரியும். எரேமியா ஜோஷியாவை எதிர்த்து இறைவாக்கு உரைக்கவில்லை. அவரது தாத்தா ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் பேரு மனாசே என்கிற அரசன். மனாசேவை பற்றி விவிலியம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தீமையுள்ள ஒரு அரசன் யூதாவிலே அவன் ஒருத்தன்தான் சொல்லுது. ரொம்ப மோசமானவன், பில்லி சூனியம் செய்பவன், உருவ வழிபாட்டை வணங்குகிறவன், குழந்தைகளை நரபலி கொடுப்பவன், பேய்களோடு உறவு வைத்திருக்கிறவன். He had communion with demons. அவனை பற்றி வரலாற்று அறிஞர்கள், இப்படியெல்லாம் ஒருத்தன் வாழ்ந்திருக்கிறான் அந்த மானாசே. அவனை பற்றி வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிற குறிப்பு, he filled Jerusalem from one end to another with innocent blood. மாசற்ற இரத்தத்தால் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை எருசலேம் முழுவதும் நிரப்பி இருந்த ஒரு மனிதன் இந்த மானாசே. அதனால்தான் மானாசே என்கிற அந்த அரசனை எதிர்த்து, அவனுடைய உருவ வழிபாட்டை எதிர்த்து எரேமியா குரல் கொடுக்கிறார். ஏனென்றால் அவன் செய்த தவறுகள் கனிகளாகத்தான் இங்கும் அங்கும் இருந்து கொண்டிருந்தன. பிரச்சனை ஆரம்பிச்சுச்சா? சொந்த ஊர்ல இருந்து மக்கள் எதிர்ப்பு, அரச குடும்பத்திலிருந்து எதிர்ப்பு. எரேமியா சொல்லுகிறார், காரணமே தெரியாம பல பேர் எனக்கு எதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லுகிறார். இத்தனை எதிரிகளை எரேமியா சமாளித்ததுதான் இன்றைய முதல் வாசக குறிப்பு. எப்படி எதிரிகளை எரேமியா சமாளிக்கிறார்? முதலில் அவர் செய்தது, இன்றைய வாசகத்தில் இடம்பெறுகிற முதல் வசனம் பாருங்க. கத்தாத செம்மறியாக தன்னை மாற்றிக்கொண்டார். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட வசனமாய் வருகிறது தெரியுமா? இன்றைய முதல் வாசகத்துல எதிரிகளை பற்றிய அறிவை கடவுள் தனக்கு தந்திருந்த போதும் நான் கத்தாத செம்மறியாயிருந்தேன்.
எதிரிகள் செய்கிற சூட்சமங்கள் எனக்கு தெரியும், எதிரிகளின் தவறுகள் எனக்கு தெரியும், தெரிந்திருந்தும் என்னை கத்தாத செம்மறியாக மாற்றிக்கொண்டேன் என சொல்லுகிறார். ஜோரா கரங்களை தட்டலாமா எரேமியாவுக்கு? எரேமியா எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க, எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க. ஏன் மகனே மகளே நீ போராடி கொண்டிருக்கிறாய்? ஏன் மகனே மகளே இன்னும் வாதத்தில் ஈடுபடுகிறாய்? ஏன் சண்டை போடுவதில் முனைப்பாய் இருக்கிறாய்? ஏன் உணர்ச்சிகளை கொட்டி காட்டி விடுகிறாய்? ஏன் உறவுகளுக்கு அவர்கள் எதிரிகளாய் மாறுகிற தருணத்தில் நீயும் உன்னை எதிரியாக காட்டிக்கொள்ள விரும்புகிறாய்? எரேமியாவினுடைய வாழ்வின் முதல் பாடம் கத்தாத செம்மறியாக எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதற்கு முன்பே எசையா நூலிலே நாம் வாசிக்கிறோம், 53ஆம் அதிகாரம் 7வது திருவசனத்திலே அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. He never reacted, rather he wanted to respond. ஒரு பிரச்சனைகளிலே, ஒரு சண்டையிலே, சச்சரவிலே உடனே வார்த்தையை கொட்டி விடுகிறோமே, அல்லது செயலால் உங்களது எதிர்ப்பை காட்ட விரும்புகிற நம் எல்லாருக்கும் இந்த அருளின் காலத்தில் பயணிக்கிற போது இதோ இந்த திருச்சிலுவையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கூட கத்தாத செம்மறி வாழ்வு என்பது இயேசுவிடமிருந்தும் எரேமியாவிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் வாழ்க்கை பாடம். ஹல்லேலூயா. பின்பற்றுவோமா? பின்பற்றுவோமா? கொஞ்சம் அமைதியாக பிரச்சனைகளிலே எதிரிகளை பற்றிய அறிவை இருந்தும், கடவுள் அந்த அறிவை தந்திருந்தும் நமக்கு அமைதியாக போகிற பாங்கு எவ்வளவு அருமையான ஒரு வாழ்வியல் பாடம் பாருங்க. இரண்டாவது, எரேமியா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம் இன்றைய முதல் வாசகத்தில் இடம்பெறுகிற அந்த வசனங்களை எல்லாம் படித்து பார்த்தீர்கள் என்றால் அதிலே ஒரு வரி இவ்வாறு தொடங்கும், படைகளின் ஆண்டவரே என்கிற வரி. அந்த சொற்றொடரே ஒரு விஷயத்தை அது குறித்து காட்டுகிறது. எரேமியா இங்கே முணுமுணுக்கவில்லை, மாறாக ஜெபித்து கொண்டிருக்கிறார். இன்றைய முதல் வாசகம் எரேமியாவினுடைய ஜெபமடல். அப்படி என்றால் எதிரிகளை சமாளிக்க எரேமியா பயன்படுத்திய இரண்டாவது உத்தி, ஜெபத்தில் உன் எதிரிகளை கொண்டு வா. ஜெபம் ஒரு சிறந்த ஆயுதம். நமது எதிரிகள் அவர் நமக்குள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் அவர்களை அப்புறப்படுத்துகிற ஆற்றல் ஜெபிக்கும் வீரர்களுக்கு, ஜெப வீரர்களுக்கு உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். அதுவும் எப்படிப்பட்ட வசனத்தை அவர் வைக்கிறார் தெரியுமா? லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். 284 முறை பைபிள்ல வருது இந்த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். லார்ட் ஆஃப் ஹோஸ்டினுடைய இன்னொரு அர்த்தம் என்ன? ஜெகோவா சபோத் என்று சொல்லப்படுகிற இந்த எபிரேய மொழிக்கு அர்த்தம் கடவுள் ஒரு ஹெவன்லி ஆர்மிக்கு தலைவர், ஒரு பெரிய கமாண்டர் ஆஃப் த சீஃப், எல்லாருக்குமான ஒரு பெரிய மிலிட்டரியை இயக்குகிற தலைவரின் கூக்குரல். அவரது பெயரை உச்சரித்து அவரை நோக்கி மன்றாடுவது எரேமியாவினுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது வாழ்க்கை பாடம். திருப்பாடல் 46:6 நாம் வாசிக்கிறோம், படைகளின் ஆண்டவருடைய குரல் முழங்கிற்று, பூ உலகம் கரைந்தது. When the Lord of hosts utter his voice, the earth melts. உருகியது. ஆண்டவருடைய வார்த்தை வந்தவுடன் அது உருகுகிறது என்றால் யார் யாரெல்லாம் எதிரிகளை தனது வார்த்தையை கொண்டு அவர்களை அடிப்பதை விட்டுவிட்டு ஜெபத்தினால் அவர்களை விரட்டுகிற போது கடவுள் அவர்கள் சார்பாக செயல்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தால் எதிரிகளை எதிர்கொள்ளுகிற வாழ்க்கை முறை, அதுவும் குறிப்பா இந்த அருளின் காலத்தில் பயணிக்கிற நமக்கு இயேசுவும் அதை தான் செய்தார். கெத்சமனி தோட்டத்திலே அவர் என்ன செய்தார்? அவர் ஜெபித்தார். லூக்கா நற்செய்தியாளர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அடிக்கடி எனது மறையுரைகளில் நான் பயன்படுத்தி கொண்டே இருப்பேன் இந்த வசனத்தை. அவர் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இயேசு மிகுந்த வேதனைக்குள்ளாகவே
முதல் வரி, அடுத்து 3வது வரி, 2வது வரி அப்புறமா சொல்றேன். மிகுந்த வேதனைக்குள்ளாகவே அவரது வியர்வை இரத்தமாக சொட்டிற்று. 3வது வரி. நடுவில் இருக்கிற 2வது வரி தெரியுமா? அவர் உருக்கமாக வேண்டிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உருக்கமான ஜெப வாழ்வு நமக்கு இருக்க வேண்டும். நம்மில் பலர் ஜெபிப்பதில்லை. நம் வாழ்வில் நடக்கிற போராட்டங்களுக்கு அதுதான் காரணம். ஜெபிப்பது என்றால் ஏதோ திருப்பலிக்கு வருவது, திவ்ய நற்கரனை உட்கொள்ளுவது, அல்லது 1 நிமிடம் ஜெபிப்பது, அல்லது ஒரு மெழுகுத்திரி ஏற்றுவது, இதுவல்ல ஜெபம். ஜெபம் என்பது ஒரு உரையாடல். கடவுளிடம் அடிக்கடி மிக நீண்ட நேரம் நாம் ஜெபிக்கிற முறையிலே நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். எல்லாம் அவரிடம் போய் சொல்லுவது, எல்லா இன்ப துன்ப நிகழ்வுகளையும் ஆண்டவரை தேடி ஓடுகிற ஒரு வாழ்க்கை முறை. இந்த ஜெப வாழ்வை அவர் எவ்வளவு அழகாக தன் வாழ்வில் எண்பித்து காட்டியிருக்கிறார் என்பதை பாருங்கள். திருப்பாடல் 18:3 இவ்வாறு திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார்: போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன், என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். கடவுளை நோக்கி நான் மன்றாடினேன், என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது விஷயம் பாருங்க. இன்றைய முதல் வாசகத்துல அவர் எதிரியை எப்படி கையாளுகிறார் என்றால், ஆண்டவரை பார்த்து அவர் ஜெபிக்கிறார். படைகளின் ஆண்டவரே, நீர் மனிதனின் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிந்து அதற்கு ஏற்ப தீர்ப்பளிப்பவர். அதனுடைய அர்த்தம் என்ன அன்புக்குரியவர்களே? ஆண்டவரே, எனக்கு நீங்க சலுகை காட்டணும்னு நான் விரும்பல. ஆழமான செய்தி. எனக்கு நீங்க சலுகை காட்டாதீங்க சாமி. என்னுடைய நேர்மையை பாருங்க, என்னுடைய உண்மையை பாருங்க, என் எதிராளியினுடைய நேர்மையும் உண்மையும் பாருங்க. இப்ப எனக்கு நீங்க தீர்ப்பு கொடுங்க. ஜோரா கரங்களை தட்டலாமா? ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் சோதித்து பார்ப்பவர், என்னையும் சோதித்து பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? உன் எதிரிகளை கடவுள் கையில் விடுகின்ற ஒரு பழக்கம் உனக்கு வேண்டுமென்றால் முதலில் நீ கடவுளிடம் நேர்மை உள்ளவனாக நடக்க தொடங்கு. கடவுளுக்கு முன் பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து பார். அவர் உனது உள்ளத்தையும் பரிசோதிக்கிறார், உன் எதிரியின் உள்ளத்தையும் பரிசோதிக்கிறார் என்றால், ஆண்டவரே, இதோ என் வாழ்வு, நான் இவ்வளவுதான், இதோ என் எதிரி, நீர் தீர்ப்பிடும் ஆண்டவரே என்று சொல்லுகிற உளப்பாங்கு, மனப்பாங்கு நமக்கு எரேமியா இன்று எவ்வளவு அழகாக கற்றுத்தருகிறார் பாருங்கள். நான் கடவுளின் முன் மாசற்றவனாக இருக்க வேண்டும். விடுதலை பயண நூல்ல 23வது அதிகாரம் 22வது வசனம் கடவுள் சொல்றார்: என் சொல் கேட்டு நீ நடந்தாள், நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு நீ செயல்பட்டால், நான் உன் எதிரிகளுக்கு எதிரியாவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ முதல்ல மாசற்றவனாம் வாழு. உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். கடவுள் முன் நேரியவற்றை செய். நம்ம வாழ்க்கை நல்லா இல்லாம ஆண்டவரே என் எதிரியை அப்புறப்படுத்தினா கடவுள் உன்னை குப்புறப்படுத்திடுவார். எப்படி எதிரியை அப்புறப்படுத்துவது? என் வாழ்வு கடவுளுக்கு முன், இந்த உலகத்திற்கு முன் நேரியவையாக, ஏற்புடையதாக அது அமைய வேண்டும். 4வது, எரேமியா எப்படி எதிரிகளை கையாளுகிறார் பாருங்க. இதுதான் கொஞ்சம் நெருடலா இருந்தது எனக்கு. நேற்று இரவு படித்தப்ப எரேமியா கடவுள்கிட்ட ஜெபிக்கிறப்ப நம்மளை மாதிரி கேட்டுட்டாரோன்னு எனக்கு கொஞ்சம் வசனமா இருந்தது. முறை படித்தப்ப வசனம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, அவனை பழி வாங்கிறத, நீ பழி வாங்கிறத நான் பார்க்கணும் ஆண்டவரேங்கிறார். அட பாவத்தை, நம்மளை மாதிரி ஆயிட்டாரோ இவரு. நீங்க பழி வாங்கிறத, என்னுடைய எதிரிகளை பழி வாங்குவதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நைட்டில் நான் படிச்சுட்டு எனக்கு ஒரே குழப்பம், என்னடா இப்படி இவ்வளோ தூரம் அழகாக நமக்கு வாழ்க்கையை கற்றுத்தர எரேமியா டக்குன்னு நம்மளை மாதிரி வாழ்ந்துட்டாரோ அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு யோசனை. என்ன ஆண்டவரே, என்ன குழப்பம்.
திரும்ப படித்தேன் புரியல, திரும்ப படித்தேன் புரியல. பைபிள் அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிச்சுக்கிட்டே இருங்களேன், கடவுள் உங்கள்கிட்ட நிறைய புது காரியங்களை பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற எதுவுமே படிக்க தேவையில்ல, பைபிளை படிச்சுக்கிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் விளக்கம், எல்லாத்துக்கும் உனக்கான வாழ்க்கை முறை எல்லாம் அங்கே தான் இருக்கு. 5வது முறை படித்தப்ப கடவுள் ஒரு புது செய்தியை காட்டினார். பழி வாங்கிறத நீ விட்டுடு, கடவுள் கையில் அதை விட்டுவிடு. அதான் அதன் அர்த்தம். நீர் பழி வாங்குவதை நான் பழி வாங்குகிற எண்ணம் என்னில் தோன்றக்கூடாது. ஆண்டவரே, என் எதிரிகளை பழி வாங்குகிற எண்ணம் என்னில் ஒரு துளியும் வரக்கூடாது. நீர் பழி வாங்குதல் எல்லாம் அது கடவுளின் கைகளில் விட்டு விடுகிற வாழ்க்கை முறையும். எவ்வளவு சாலச் சிறந்த ஒரு வாழ்க்கை பாடம். தொடர்ந்து அவர் எழுதுகிறார், அதனால் தான் என் வழக்கை உம்மிடம் வைத்து விட்டேன். கடவுளிடம் இறுதியாய் சரணடைகிறார். பாருங்க, எரேமியா உலகத்தின் உதவியை நாடவில்லை. தன் எதிரிகளை எதிர்த்து போராட வீழ்த்துவதற்கு அவர் உலகத்தின் பின்னே ஓடவில்லை. அவர் தனது வழக்கை கடவுளிடம் வைத்து விட்டார். நீரே பார்த்து கொள்ளும் என்று விட்டு விடுகிற ஒரு மனப்பான்பு பாருங்க. ஏன் தெரியுமா கடவுள்கிட்ட அவர் விடுறாரு? கடவுள் ஒருபோதும் நமது எனிமியாக மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம எனிமியா மாறிடுவாங்க. எல்லாருமே மாறலாம். ஒரு நாள் எனிமியா இருப்பாங்க, ஒரு நாள் நண்பராக இருப்பாங்க. அரசியல்ல இதெல்லாம் சகஜமடா, எல்லாம் சகஜம். இதோ நம்மை வாழ வைக்கிறவர் ஒரு நாளும் எனிமியாவே இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. எனிமிங்கிற வார்த்தையே இனமியா என்கிற வார்த்தையிலிருந்து, இன் என்றால் நாட், லாட்டின்ல அமிக்குஸ் என்றால் ஃப்ரெண்டு. அப்ப நாட் எ ஃப்ரெண்டு தான் அர்த்தம் எனிமினா. இயேசு சொல்றாரு, நான் உங்களை நண்பர்கள் என்றேன். ஹல்லேலூயா. ஜோரா கரங்களை தட்டலாமா? நான் உங்களை நண்பர்கள் என்றேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். அப்படி நமது வழக்கை கடவுளிடம் வைக்கிற போது, திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல 23:5 நாம் வாசிக்கிறோம், என் எதிரியின் கண் முன்னே எனக்கு சிறந்ததொரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறீர். அந்த விருந்து தான்ப்பா திருப்பலி. அந்த விருந்து எப்படிப்பட்ட விருந்து? ஆரம்பிக்கலாமா அப்படின்னு விக்ரம் கமல் சொல்ற விருந்து அல்ல. அந்த விருந்து உன் எதிரியை அன்பு செய்யுங்கள் என்கிற விருந்து. ஹல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 5:44 அதை தானே சொல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள். அந்த விருந்திலிருந்து தானே சொன்னார். கல்வாரியில் இருந்து கொண்டு, தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்கிற மகத்தான அந்த விருந்து. உன் எதிரியின் கண் முன்னே நீயே அந்த விருந்தை ஏற்பாடு செய்யலாம். எப்போதெல்லாம் துணிவுடன் உன் எதிரியை மன்னித்து நீ ஏற்றுக்கொள்கிறாயோ. எரேமியாவின் வாழ்வும் இயேசுவின் வாழ்வும் ஒருங்கமைந்து நீங்கள் பார்க்கிற போது கத்தாத செம்மறியாக அவர் பயணப்பட்டது நமக்கு ஞாபகம் வருகிறது. நேரிய வாழ்வை வாழ்ந்து காட்டினாரே, அதுவும் ஞாபகம் வருகிறது. நல்ல கல்வன் சொல்லவில்லையா, இவர் யாதொரு குற்றமும் செய்யவில்லையே, இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே. கிறிஸ்துவ வாழ்வில் எதிரிகளை கையாள சிறந்த வழி கடவுளிடம் அவர்களை விட்டு விடுவது, மன்னித்து வாழ்கிற மாண்பு. ஒரு முறை நெல்சன் மண்டேலா தெரியுமா, பல வருஷம் வாழ்க்கையில் முக்காவாசி தன் வாழ்வை ஜெயிலில் கழித்தவர். பிறகு அந்த நாட்டினுடைய அதிபதியாகினார். ஒரு முறை அவருடைய டீமோட, மிலிட்ரி கமாண்டோ எல்லாரோட சேர்ந்து, போலீஸ்காரங்களோட சேர்ந்து ஒரு டிராவல் பண்ணுறார். கிராமத்து வழியில் ஒரு அவுட்ஸ்கர்ட் நகரிலிருந்து ரொம்ப தொலைவாக இருக்கிற ஒரு இடம். ஒரு டீ குடிக்கலாம், அங்கே ஒரு மோட்டல் இருக்கிறது. ஹோட்டல் இல்லை, மோட்டல். அந்த மோட்டலில் போய் உக்காந்து
அவர் டீ குடிக்கலான்னு வண்டி விட்டு இறங்குறாங்க, எல்லாம் ஒரே மிஷின் கண்ணை வச்சுக்கிறேன். ஏன்னா அவர் அந்த நாட்டின் அதிபர். என்னடா நம்ம சின்ன கடைக்கு வராரு, எல்லாருக்கும் ஆச்சரியம். அங்கே சின்ன சின்ன டேபிள்லாம் வெளியில் போட்டிருந்தாங்க, ரோட்டு ஓரம் இருக்கிறது அந்த சின்ன சிற்றுண்டி சாலை. அவர் போய் உக்காடுறாரு, அந்த இடத்துல தூரமாக இன்னொருத்தர் உக்காந்துருக்கிறார். இவருக்கு காஃபி கொண்டு வராங்க. அங்கே ஒரு மனிதன் மட்டும்தான் உட்கார்ந்துருக்கிறான், வேற யாரும் இல்லை. அது ஒரு கிராமம், ஒரு நெடுஞ்சாலையில் ஓரமாக இருக்கிற ஒரு இடம். இவர் அந்த ஆளை கூப்பிட்றார், அவரை கூப்பிடுங்க, இங்கே உட்கார சொல்லுங்க அப்படின்றார். அவங்க போய் அந்த ஆளை கூட்டிகிட்டு வராங்க. அவர் இங்கே உட்கார சொன்னால் டப 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 டபன்னு நடுங்குது, கப்பன் சாசர்லாம் ஆடுது. ஏன்? ஒரு அதிபர் உட்காந்துருக்கிறாருன்னு பயமா? உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, ஏங்க உங்களை பார்த்து பயப்படுறாராட்டங்குது. உடனே நெல்சன் மண்டேலா அவரை பார்த்து, என்னை பார்த்து உண்மையில் உனக்கு பயமா? தைரியமாக சாப்பிடுங்கிறாராம். ஐயா என்னை மன்னிச்சிடுங்கன்றார் அவர். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, எதுக்குடா இவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறார்? பிறகு காரில் ஏறிய பிறகு தன் சக ஊழியர்களிடம் சொன்னார், நான் சிறைச்சாலையில் இருக்கிற போது இந்த போலீஸ் அதிகாரி தான் என் தலை மீது சிறுநீர் கழித்தவர், நான் அவரை மன்னிக்கிறேன் என்று சொன்னார். எதிரிகளை மன்னிப்பது இந்த அருளின் காலத்தில் எவ்வளவு உயர்வார்ந்த செயல். நம்முள் இருக்கிற எதிரிகள், நம் குழப்பங்களை அப்புறப்படுத்துவது, நமது ஆசைகளை அப்புறப்படுத்துவது, நமது பயங்களை அப்புறப்படுத்துவது, நமக்கு வெளியே இருக்கும் எதிரிகளை எரேமியாவை போல ஜெப வாழ்வாள் கடவுளிடம் அந்த வழக்கை ஒப்படைப்பதன் வழியாக, இயேசுவை போல மண்டேலா போல மன்னிப்பதன் வழியாக எதிரிகளை சமாளிக்க ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் இறைவேண்டல் எழுப்புவோமா? அன்பு ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களது மேட்டூர் மறைவட்ட மக்கள், சேலம் மறை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற எல்லா திருத்தல பயணிகள், ஆண்டவரே இந்த ஆலயத்தில் உள்ளே வெளியே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த பலிப்பீடத்தில் சூழ்ந்திருக்கிற எங்களது அன்பார்ந்த குருக்கள் எல்லாரையும் ஆண்டவரே விசேஷமாய் இன்று நீர் ஆசீர்வதியும். உமது திருக்கரம் எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, அன்று நாங்கள் விவிலியத்தில் வாசித்தோம், எல்லா எதிரிகளிடமிருந்தும் தாவீதுக்கு நீர் ஓய்வை அளித்தீர் என்று. ஆண்டவரே, எங்கள் வாழ்வை பரிசோதித்து பார்க்கிற போது எத்தனையோ எதிரிகள் காரணமின்றி எங்களை வெறுக்கிறார்கள், காரணமின்றி எங்களை ஒதுக்குகிறார்கள், எங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடிவதில்லை. ஆண்டவரே, இன்னொரு புறம் ஆய்ந்து பார்க்கிற போது உண்மையில் என் உள்ளத்தில் தான் எத்தனையோ குழப்பங்கள் அப்பா. ஆண்டவரே, என் உள்ளத்தில் ஆசைகள், ஆண்டவரே என் உள்ளத்தில் நிறைந்திருக்கிற பயங்கள் எல்லாம் உமக்கு தெரியும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையினுடைய உள்ளத்திலே இருக்கிற மனக்கலக்கம் இன்று நீர் அப்புறப்படுத்துவீராக. ஆண்டவரே, உமது நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கெல்லாம் நீரே ஆதரவு என்று இந்த அருளின் காலத்திலே தங்கள் வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த தாயினுடைய மடியை நாடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் இன்று விசேஷ ஓய்வை நீர் தருவீராக. இயேசுவே, நாங்கள் நம்பிக்கையோடு ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று சொன்னவரே, உமது பிரசன்னம் இங்கு நிறைந்திருப்பதை காணுகிற எங்கள் வாழ்வை நீர் மாற்றுமப்பா. ஆண்டவரே, பயத்தின் ஆவியை எங்களிடமிருந்து அப்புறப்படுத்துங்க சாமி.
பயத்தோடு வாழுகிற ஒவ்வொரு பிள்ளையும் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நீர் உமது தூய ஆவியினுடைய பிரசன்னத்தை கொடுத்து தைரியத்தை தருவீராக. ஆண்டவரே, மன உறுதியை அவர்களுக்கு தந்தருளும் சாமி. குடும்பத்தால் உறவுகளால் சீரழிக்கப்பட்டு ஆண்டவரே உமது தயையை நாடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்று விசேஷ சமாதானத்தை பெறும்படி ஆண்டவரே உமது நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. உமது ஆசீர்வாதத்தை இங்கு இருக்கிற எல்லாருக்கும் தாங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இதயம் படுகிற வேதனை உமக்கு மட்டும்தான் சாமி தெரியும். ஆண்டவரே, உம்மை நம்பி தங்களது வழக்கை ஒப்படைத்து ஜெபிக்கிற நேரிய வாழ்வு வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் இன்று நீர் அமைதியை அருள்வீராக. ஆண்டவரே, எரேமியாவை போல படைகளின் ஆண்டவரே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கான படை நீர் மட்டும் சாமி. எனவே இன்றைய திருப்பாடலிலே நாங்கள் ஜெபிப்பது போல உம்மிடம் நாங்கள் அடைக்கலம் புகுகிறோம். எங்கள் பிரச்சனைகள், எங்கள் கண்ணீர், எங்கள் வேதனைகள், எங்கள் போராட்டங்கள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் அப்பா, அனைத்திலும் உமது கரம் இன்று வரட்டும் சாமி. உமது பிரசன்னம் எங்களுக்கு தைரியத்தை தந்து எங்கள் வாழ்வின் பாதைகளை சீரமைத்துக் கொள்ள நீர் பேர் உதவியாய் இருக்கும்படியாக தேவரீரே நீர் எங்கள் மீது இன்று மனம் இறங்கும் சாமி. நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் ஆற்றல், நீரே எங்கள் வலிமை. உம்மை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லப்பா. அனைத்து ஆத்மங்களையும் ஒரு சேர உமது திருப்பாதத்திலே ஒப்படைத்து அன்னை பெரிய நாயகனுடைய பரிந்துரையை நாடி நாங்கள் ஏறெடுக்கிற எங்கள் ஜெபங்களை எல்லாம் ஏற்று எங்களை ஆசிர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென். காணிக்கைகள் இப்பொழுது எடுக்கப்படும். நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கைகளை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். நம்பிக்கையோடு நாம் அந்த காணிக்கைகளை இறைவனிடம் ஒப்படைப்போம். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நாங்கள் உம்மை போற்றுகிறோம். எனது அருட்பெருக்கில் நாங்கள் அந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான அந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. உள்ளார்ந்த அன்போடு நாம் கொடுக்கின்ற காணிக்கையை ஒவ்வொரு இறைவன் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதற்கு இன்னும் பல மடங்கு நமக்கு கூடுதலாக அவர் கொடையாக தருகின்றார். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நாங்கள் உம்மை போற்றுகிறோம். எனது அருட்பெருக்கில் நாங்கள் அந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனதோடு நொறுங்கிய உள்ளத்தோடு வருகின்ற எங்களை ஏற்றலும் நாங்கள் இன்றும் திருமண ஒப்புக் கொடுக்கையும் பலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரே, என் குற்றமகளை என்னை கழுவி ஏறலும், என் பாவத்தினின்று என்னை தூய்மைப்படுத்தி ஏறலும். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். கட்டுக்கடங்காத எங்கள் விருப்பங்களை உம் பக்கம் கனிவுடன் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருஆவி நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ராயப்பன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அன்பில் என்றும் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரி. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதியும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் இன்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாங்கள் உட்கொள்ளும் திருவுடல் ரத்தமும் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் முது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பு அளித்து அருமருந்தாகிட அருள் புரியும்.
இதோ இயேசு கிறிஸ்து நம்முடைய பயங்கள், நம்முடைய குழப்பங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், ஆசைகள் அனைத்தையும் தன் மீது சுமந்து கொண்டு நமக்கு நன்மைகளை செய்கின்ற நல்ல தேவன் இவர்தான். இவருடைய விருந்திலே கலந்து கொள்ள நம்மை அழைக்கிறார். நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரே, எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பானவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே குருக்கள் வந்து நற்கரணை வழங்குவார்கள். நடுவில் பாதை விடவும் சிறு வடிவில் பந்தல் இருக்கிறவங்களுக்கு அங்கே வந்து கொடுக்கப்படும். அப்படி நேரம் நினைக்குங்க, ஒருத்தர் ஃபேஸ் பண்ணி நில்லுங்க. சிறு வடிவத்தில் குருக்கள் அங்கே வந்து கொடுப்பார்கள். இந்த நற்கரணை வழங்கப்படுகிற நற்கரணையை தகுந்த தயாரிப்பில் இருக்கிற கத்தோலிக்க சபை சேர்ந்த மட்டும் பெற்றுக்கொள்ளும், மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று அன்போடு வேண்டுகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல நன்மை வழங்கப்படும். அப்படி சிறு வழியில் கேப் விடுங்க. அதே மாதிரி பந்தலை தனியாக கேப் விடுங்க. குருக்கள் வந்து உங்களுக்கு நற்கரணை உணவு கொடுப்பார்கள்.